नमो विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते जयपताक स्वामिनिधि नामने नमो आचार्य पदाय कृपपदायने गौरकथामताय नगरग्रामधारिणे नमो विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदांत स्वामिनिधि नामने नमस्ते सारस्वते गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादे वाचाद्य देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्त वृंदा हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वती व्यासं ततो जयं तिरेयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवति उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्ठकी मुखं करोति वाचालं पुङ्गुं लङ्कायते गिरं यत्कृपातमहं वन्दे गुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्य ईश्वरम् अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदामाह्यं तदादि स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदाकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रतं सगणरघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सगणललिता श्रीविशाखान्वितां हे कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोऽस्तुते तप्त काञ्चन गौराङ्गी राधा वृन्दावनेश्वरी क्षभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा चिन्तिभ्यश्च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानन्द श्री अद्वैत गदाधर शिवासादि गौरभक्त वृंदा हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। हरे कृष्णा श्रीमद् भागवतम कांडम 3 முதல் புத்தகம் அத்தியாயம் 15 பதம் 6 ये त्वानन्येन भावेन भावयन्ति आत्मभावनम् आत्मनि प्रोद புவனம் பரம் சத் அசத் ஆத்மகம். மொழிபெயர்ப்பு. ஓ தேவனே, அனைத்து உலகங்களிலும் உம்மிடம் இருக்கின்றன. நான் படிக்கிறேன் அவ்வுலகங்களில் மாதாஜி. வாழும் ஹரே கிருஷ்ண. படிக்கட்டுங்களா? சின்னதா இருக்கிருங்க. சரி, நீங்க படிங்க. அவ்வுலகங்களில் வாழும் அனைத்து உயிர்களும் உம்மிடம் இருந்தே தோன்றியன. ஆகையினால் இப்பிரபஞ்ச தோற்றத்திற்கு நேரே காரணமாவீர். எவன் ஒருவன் எவ்வித மாற்றமுமின்றி உம்மை தொடர்ந்து தியானிக்கின்றானோ அவன் பக்தி தொண்டினை எய்துகிறான் அப்படின்னு இங்க பரலோக வர்ணனைகள், கடவுளின் பரலோக வர்ணனைகள்ல பிரார்த்தனை நம்ம பாக்குறோம். அப்போ நம்ம முதல் ஸ்லோகத்திலேயே பாக்குறோம், ஜென்மாதி அஸ்யேதோ அன்வயா திததர சாதேசு அபிக்ஞஸ்வராட் தேனே பிரம்ம கிருதாய ஆதிகவே முயந்தியத் சூரையக தேஜோவாரி அமிர்தாம் யதா வினிமயோ எத்திர திருஷர்கோ அமிர்ஷா தாம்னாஸ்வேன சதா நிரஸ்தகோகம் சத்தியம் பரம் தீமகி அப்படின்னு. அப்ப பகவான் தான் எல்லா பிரபஞ்சத்திற்கும் தோற்றத்திற்கு காரணமானவர். அவர்தான் ஆதி மூலம். அது பிரம்ம சம்ஹிதில பிரம்மாவும் சொல்லியிருக்கார். ஈஸ்வர பரம கிருஷ்ண சச்சிதானந்த விக்கிரக அநாதிராதிர் கோவிந்த சர்வ காரண காரணம் அப்படின்னு. அடுத்த ஸ்லோகம் 7. தேசாம் சுபக்வ யோகானாம் ஜிக்வா சேத்ரியாத்மானாம் லப்தயுக்ஸ்மத் பிரசாதானாம் ந குதச்சித் பராபவஹ. நான் படிக்கிறேன் மாதாஜி. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. மொழிபெயர்ப்பு. பொருளுரை. ஆசா பக்தி வேதாந்த சாமி பிரபாதிக்கு ஜெய். மொழிபெயர்ப்பு. சுபாச பயிற்சி முறையினால் மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்துபவர்களுக்கு இந்த உலகில் தோல்வி என்பதே கிடையாது. அவர்கள் சுய பக்குவம் உடைய ஞானிகள் ஆகின்றனர். யோகத்தின் நிறைவு நிலையே அவர்கள் உமது கருணையினை அடைகின்றனர். பொருளுரை. யோகத்தின் முக்கிய நோக்கம் என்னவென்று இங்கே விளக்கப்படுகிறது. பக்குவமுடைய யோகி தனது மனதையும் புலன்களையும் சுவாச பயிற்சியின் மூலமே கட்டுப்படுத்தி விடுகிறான் என்று கூறப்படுகிறது. ஆகையினால் சுவாச கட்டுப்பாட்டு பயிற்சி முறை என்பது யோகத்தின் இறுதி லட்சியம் என்று யோகத்தின் உண்மையான நோக்கம் மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்துவதே ஆகும். எவனொருவன்
இவ்வாறு கட்டுப்படுத்துகிறான். அவன் பக்குவமுடைய யோகியாவான். மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்திய யோகி பகவானின் அருள் பெற்றவதனால் அவனுக்கு அச்சம் என்பது இல்லை என்று இங்கே குறிப்பிடப்படுகிறது. அதாவது பரமபுருஷ பகவானின் கருணையையும் ஆசியையும் பெறாத வரையில் ஒருவனால் தனது மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்த முடியாது என்று கூறலாம். இது கிருஷ்ண உணர்வில் ஒருவன் முழுவதும் ஈடுபடும் பொழுது உண்மையில் சாத்தியமாகிறது. ஒருவனது மனமும் புலன்களும் எப்பொழுதும் பகவானின் உன்னத பக்தி தொண்டில் ஈடுபடுத்தப்படுமானால் அவன் பௌதீக செயல்களில் ஈடுபடும் சாத்தியமே இல்லாது போகிறது. பகவானின் பக்தர்கள் பிரபஞ்சத்தில் எங்கும் தோல்வியடைவதில்லை. நாராயண பர சர்வேன் என்று கூறப்படுகிறது. இதன் பொருள் நாராயண பர அல்லது முழுமுதற் கடவுளின் துய்ய பக்தன் நகரத்திற்கு அனுப்பப்பட்டாலும் அல்ல சொர்க்கத்துக்கே அனுப்பப்பட்டாலும் அவன் அஞ்சுவதில்லை. பாகவதம் 6.17.28 விவரிக்கப்படுகிறது. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ அப்ப மாதாஜி. யோகத்தின் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா மனத்தையும் புலன்களையும் சுவாச பயிற்சி மூலம் கட்டுப்படுத்துவது. இது அஷ்டாங்க யோகத்துல. ஆனா நம்ம பக்தி யோகத்துல தானாகவே புலன்கள் கட்டுப்படுகின்றன. கட்டுப்படுத்துவது வேற, கட்டுப்படுவது வேற. சோ கட்டுப்படுத்துவது என்பது நாமளா அதை வலுக்கட்டாயமாக கட்டுப்படுத்துவது. ஆனா கட்டுப்படுவது என்பது தானாக அது கட்டுப்படுகின்றது. எப்படி ஒரு பாம்பாட்டி அந்த பாம்பை மயக்கறதுக்கு மகுடி ஊதுவான். அப்போ அது மயங்கிரும் அதுக்கு. அது போல இங்க பக்தர்கள் எல்லாம் பகவானுடைய அந்த மகுடி அப்படின்னு அந்த இசை, பகவானுடைய இசையில் தன்னை மயந்து அவர்கள் மனம் மற்றும் புலன்களை அதுல ஈடுபடுத்துறாங்க. சோ வலுக்கட்டாயமா நீ மனமே நீ கட்டுப்படு, நீ சூன்யத்தை நோக்கி தியானம் பண்ணு, கையை நீ பகவானுக்கு சேவை செய், கண்ணே பகவானும் நல்லா பாரு அப்படின்னு எதையும் எந்த புலன்களையும் அவன் கட்டாயப்படுத்துவது கிடையாது. ஏன்னா அவனுக்கு அந்த சுவை கிடைக்கிறதுனால தானாகவே அந்த புலன்கள் அந்த ஈடுபாட்டுல போயிருது. ஏன்னா உயர்ந்த சுவை கிடைத்த ஒருவனுக்கு தாழ்ந்த சுவை இன்பம் கிடைப்பதில்லை. தாழ்ந்த சுவையில இன்பம் கிடைக்கிறது இல்லை. மமை வாம்ச ஜீவலோகை ஜீவபூத சனாதன மனசிஷ்டேந்திரியாணி இந்திரியாணி பிரகிருதி ஸ்தானி கர்ஷதி. அப்ப இந்த மனம் மற்றும் புலன்கள் ரொம்ப முக்கியம். ஏன்னா மனம் மற்றும் புலன்களால் நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்துல சொல்றாங்க. கட்டுண்ட வாழ்வின் காரணத்தால் மனம் உட்பட 6 புலன்கள், அதனால நாம கடினமாக சிரமப்படுகிறோம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல பகவத்கீதையில பகவான் 15வது அத்தியாயத்துல 7வது ஸ்லோகத்துல சொல்றார். மமை வம்ச ஜீவலோகே. அப்போ இங்க யோகி மனதையும் புலன்களையும் யோக பயிற்சியினால், அப்போ மூச்சு பயிற்சி, ஆக்சிஜன் இன்ஹேல் பண்றது, அப்புறம் வெளியில விடுறது கார்பன் டை ஆக்சைடு. அப்ப அந்த மூச்சு பயிற்சியின் மூலமாக சுவாசத்தை கட்டுப்படுத்துவதன் மூலமாக 5 வாயுக்கள், முக்கியமான வாயுக்கள், அபான விதான சமான பிராண, இந்த மாதிரி 5 வாயுக்களை அவன் கட்டுப்படுத்துகிறான். அதன் மூலமா மனமும் கட்டுப்படுகிறது, புலன்களும் கட்டுப்படுகிறது. ஆனா இது ரொம்ப ரொம்ப கஷ்டமான காரியம். ஏன்னா மனம் நம்மளுக்கு எப்பவுமே அடங்காது. மனதிற்கு உயர்ந்த சுவை கிடைக்கும் போது தானா அடங்கிரும். அப்போ கிருஷ்ண உணர்வில் ஒருவன் முழுவதும் ஈடுபடுத்தப்படும் பொழுதே உண்மையில் மனத்தை கட்டுப்படுத்துவது சாத்தியம், புலன்களை கட்டுப்படுத்துவது சாத்தியம். ஏன்னா நம்ம போய் எத்தனையோ யோகா சென்டர்லாம், போலி யோகா சென்டர் நிறைய இருக்கு. வீதிக்கு வீதி ஒவ்வொரு கார்னர்லயும் பாத்தீங்கன்னா யோகா சென்டர் இருக்கு. அங்கெல்லாம் நீங்க போனீங்கன்னா காசை புடுங்கிட்டு அப்படி பண்ணுங்க, உடம்ப இப்படி வளைங்க, காலை அப்படி பண்ணுங்க, எக்ஸசைஸ் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. ஆனா இதெல்லாம் வெளிப்புற புலன்களுக்கு. அதனால ஏதோ உடல் கொஞ்சம் கொஞ்ச நாளைக்கு நல்லா இருக்கலாம். ஆனா மரணமற்ற வாழ்வு யாருக்குமே கிடையாது. நீங்க என்னதான் எக்ஸசைஸ் பண்ணாலும், நீங்க மூச்சு பயிற்சி பண்ணினாலும் மரணம் இல்லாத வாழ்வு, நோயற்ற வாழ்வு யாருக்கும் கிடையாது. கொஞ்சம் கட்டுப்படுத்தலாம், ஆனா முழுமையா கட்டுப்படுத்த யாராலையும் முடியாது. அப்ப இங்க இந்த பிரபஞ்சத்தில் எங்கும் பக்தி தொண்டுக்கு தோல்வியே கிடையாது. நாராயண பரா சர்வே குதர்ஷன பிப்பெதி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நாராயணரை வழிபடுபவர்கள் சொர்க்கமோ நரகமோ எங்கே இருந்தாலும் பகவானுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்கின்ற அவர்களது உள்ளம் எப்போது அதிலேயே லயித்திருக்கும். ஏன்னா அதுல பெரும் சுவை கிடைத்த யாருமே அதை விட தயாரா இல்லை.
பகவானை பற்றி கேட்பது, ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், இப்படி எல்லாமே சுவையுடையது. அடுத்தது ஸ்லோகம் 8. யஸ்ய வாச்சா பிரஜாஹ சர்வா காவஸ்தந்த்யேவ யதந்த்ரிதா ஹரந்தி பலிம் ஆயஸ்தாஸ் தஸ்மை முக்யாயதே நம. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி படிக்கிட்டுங்களா? படிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. பிரபஞ்சத்தில் வாழும் அனைத்து உயிர்களும் காளை மாடு மூக்கணாங்கயிற்றின் மூலம் வழிகாட்டப்படுதல் போல் வேத மந்திரங்களின் கட்டளைகளினால் வழி நடத்தப்படுகின்றன. வேதங்களின் விதிகளை யாராலும் மீற முடியாது. வேதங்களை அளித்தவரும் எல்லோருக்கும் தலைவராகவும் விளங்கும் உமக்கு எமது மரியாதைகளை அர்ப்பணிக்கிறோம். பொருளுரை. வேத இலக்கியங்கள் முழுமுதற் கடவுளின் சட்டங்களாகும். தான் வாழும் நாட்டின் சட்டங்களை ஒருவன் மீறுவது போல் வேதத்தின் கட்டளைகளை எந்நாளும் யாரும் மீற முடியாது. வாழ்க்கையின் உண்மையான பயனை அடைய விரும்பும் எந்த ஒரு ஜீவனும் வேத இலக்கியங்களின் சட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நடத்தல் வேண்டும். புலனுகர்ச்சிக்காக பூத உலகிற்கு வந்திருக்கும் பந்தப்பட்ட ஆத்மாக்கள் வேத இலக்கியங்களின் சட்டங்களினாலேயே ஒழுங்குபடுத்தப்படுகின்றன. புலனுகர்ச்சி என்பது உப்பை போன்றது. அதை அதிகமாகவும் பயன்படுத்த முடியாது, குறைவாகவும் பயன்படுத்த முடியாது. உணவில் சுவை சேர்ப்பதற்காக ஒரு குறிப்பிட்ட அளவே அதை பயன்படுத்த முடியும். நடப்பு உலகிற்கு வந்திருக்கும் பந்தப்பட்ட ஆன்மாக்கள் வேத இலக்கியத்தின் கட்டளைகளுக்கு ஏற்ப தமது புலன்களை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இல்லையேல் அவர்கள் விடவும் கொடிய துன்பம் மிகுந்த வாழ்க்கையில் வைக்கப்படுவார்கள். வேத இலக்கியங்களில் உள்ள சட்டங்களை மனிதர்களாலோ அல்லது தேவர்களாலோ இயற்ற முடியாது. ஏனென்றால் வேதத்தின் ஒழுங்குமுறைகள் முழுமுதற் கடவுளால் படைக்கப்பட்டவையாகும். ஓம் சத் சத். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. அப்போ வேதம் அப்படிங்கிறது பகவானால் இயற்றப்பட்டது. தர்மம் தூ சாக்ஷாத் பகவத் பிரணீதம். அப்போ 15.15 அதுதான் சொல்றாரு. வேதைசை சர்வை அகம் வேதவேத்யோ வேதாந்த கிருத் வேதவித் ஏவச்சாகம். வேதங்களால் அறியப்பட வேண்டியவனும் நானே, வேதங்களை இயற்றியவனும் நானே, வேதங்களை முழுதாக புரிந்து கொள்ளுபவனும் நானே. அப்ப வேதங்கள் கடல் மாதிரி. அப்போ நாமெல்லாம் இந்த பௌதிக உலகுக்கு வரும்போது கடவுள் நம்ம சும்மா அனுப்பல. சோ நீ வேத பிரகாரம் தர்ம அர்த்த காம மோக்ஷ, அறம் பொருள் இன்பம் வீடு பேரு, இதன்படி வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு வரைமுறையை நம்மளுக்கு இதன் மூலமா தந்திருக்கார். சோ புலன்களுடைய நாம் அதை அனுபவிக்காம இருக்கவும் முடியாது. ஏன்னா அதுக்காகத்தான் வந்திருக்கோம். புலனுகர்வில் ஈடுபட வேண்டும், எனது புலன்களுக்கு இன்பம் கிடைக்க வேண்டும், பகவானை விடுத்து நான் அனுபவிக்கணும், நான் சுதந்திரமானவன் அப்படிங்கிற எண்ணத்துல நாம வந்தோம். சோ பகவான் அதற்கோ ஒரு வாய்ப்பு தர்றாரு. இந்த ஜட உலகை படைத்து நம்மளுக்கு நீ போய் அனுபவி ராஜா, அனுபவி, நான் இல்லாம நீ எப்படி அனுபவிக்கிறேன்னு பார்த்துட்டு அப்புறம் நீ என்கிட்ட மெதுவா திரும்பி வா அப்படின்னு சொல்லி நம்மளை அனுப்பியிருக்காரு. ஆனா நம்மளால என்னதான் துன்பப்பட்டாலும் நம்ம நிறைய பேர் அதை உணர முடியல. பகவானை விடுத்து இந்த புலன்கள்ல இன்பம் அனுபவிக்க முடியாது. அப்ப நாம பகவானை விடுத்து வந்தது தப்பு. அப்ப மீண்டும் அந்த பகவானுடன் உறவை நாம் புதுப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் சிலருக்கு மட்டும்தான் வருது. அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? வேதத்தின் ஒழுங்குமுறை விதிகளை பின்பற்ற வேண்டும். மது மாது சூது மாமிசம் இதையெல்லாம் தவிர்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, வேதங்களோட முக்கிய கடமை வர்ணாசிரம தர்மம். அது இந்த காலத்துல கலியுகத்துல கிடையாது. அப்போ நம்மளுக்கு ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு வேதங்களின் ஒட்டுமொத்த ஒரு மந்திரத்தை நம்மளுக்கு சொல்லியிருக்கார். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என்கின்ற மந்திரத்தின் மூலமே நாம வேதங்கள் அனைத்து நாலேஜையும் அறிவையும் நாம் பெறும்படி நம்மளுக்கு அந்த புத்தியை உள்ளிருந்தே தராரு. ததாமி புத்தி யோகம் தம் ஏனமாம் உபயாந்தித்தே. யாரெல்லாம் இந்த நாமத்தை கொண்டு பகவானை நெருங்குகிறார்களோ அவங்களுக்கு படிக்காமலேயே வேதத்தின் ஞானங்கள் அனைத்தும் உள்ளிருந்து பகவான் சைத்திய குருவாக நமக்கு எடுத்து கொடுக்கிறார். நம்ம வெளியில குருவை நாடும்போது அந்த குரு மூலமாகவும் வேதங்களின் அனைத்து அம்சங்களையும் நாம் தெரிந்து கொள்ளலாம். இப்படி நம்மளுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனா அந்த வாய்ப்பை பயன்படுத்தாமல் மனித வாழ்வை வீணடிப்பவர்கள் விலங்குகளுக்கு சமானம். தர்மே நஹீனா பசுமி சமானா. தர்மம் இல்லை அப்படின்னா அவன் விலங்குக்கு சமம். ஏன்னா விலங்குகளுக்கு எந்த சட்டம் கிடையாது. அது உண்ணுவது, உறங்குவது, உடலுறவு கொள்ளுவது, பாதுகாத்து கொள்ளுவது. அதே போல மனிதனும் அதே நிலையில இருந்தானா
அவன் அடுத்த பிறவில மனித உடல் கூட கிடைக்காது. அப்போ வேதத்தின் ஒழுங்குமுறைகளை பின்பற்ற வேண்டும். ஏன்னா வேதங்கள் தான் நம்மளுக்கு சட்டம். எப்படி ஒரு நாட்டிற்கு சட்டம் இன்றியமையாததோ, இப்போ ஒவ்வொரு நாட்டிலயும் ஒவ்வொரு சட்டம் இருக்கு. அதை ஃபாலோ பண்ணலைன்னா நம்ம பிரஜைகள் கிடையாது, நம்மள ஜெயில போட்டுருவாங்க. சட்டத்தை மீறினால் ஜெயில போடுவாங்க. அதே மாதிரிதான் பகவானோட சட்டத்தை மீறும் போது நாம் மீண்டும் மீண்டும் இந்த பௌதிக சிறையில் அடைக்கப்படுகிறோம். வேறு வேறு உடல்கள்ல அடைக்கப்படுறோம். மறுபடியும் பிறப்பு, இறப்பு, மூப்பு, நோய், இந்த சிக்கலுக்கும் அத்தியாத்மிகா, ஆதி பௌதிகா, ஆதி தெய்வீகா, இந்த 3 சிக்கலுக்கும் உட்பட்டு நாம் மேலும் மேலும் துன்பமடைந்து கொண்டே இருக்கிறோம். ஏன்னா இது துக்காலயம், அசாஸ்வதம், அநித்தியம், அசூகம், இந்த தன்மைகளை கொண்டது. இங்க எதுவுமே நிரந்தரம் கிடையாது, நித்தியம் கிடையாது. இங்க சுகம் கிடையாது, அசூகம். சோ இந்த ஜடப்படைப்புல நாம சிக்கி அல்லல் பட்டு கொண்டே இருக்க வேண்டியது. புனரபி ஜனனம், புனரபி மரணம், புனரபி ஜடரே ஜனனி சயனம். சோ எப்படி ஒரு மிக்சிக்கு ஒரு மேனுவல் கொடுக்குறாங்க, ஒரு டிவிக்கு ஒரு மேனுவல் கொடுக்குறாங்க, இப்படித்தான் ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னு. அப்ப இந்த மனித உடலுக்கு வேத சட்டத்தின் மூலமாக அந்த வேதங்கள் நம்மளுக்கு எப்படி யூஸ் பண்ணணும் அந்த உடம்ப அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குது. அது பகவானால் கொடுக்கப்பட்டது. அதை மீறும் போது நம்ம தண்டனைக்கு, இயற்கையின் சட்டத்திற்கு ஆளாகின்றோம். பதம் 9. சத்வம் விதஸ்வ சம்பூம் பூமம் பூம்ஸ் தமசா லுப்த கர்மணாம் அதப்ரதயா திருஷ்டியா ஆபன்னான் அகர்ஷிஷுதும். ஓம் ஹரே நம கிருஷ்ணா. தேவாய. ஓம் நம பகவதே வாசுதேவாய. ஓம் நம பகவதே வாசுதேவாய. பதம் 9. மொழிபெயர்ப்பு. தேவர்கள் பிரம்மதேவரை வணங்கினார். அருள் கூர்ந்து உமது கருணை மிகு பார்வினை என் மீது வைப்பிரியாக. நாங்கள் துன்ப புயலில் சிக்கிக் கொண்டிருக்கிறோம். எம்மை சூழ்ந்திருக்கும் இருளினால் எமது அனைத்து கடமைகளும் தடைப்பட்டிருக்கின்றன. பொருளுரை. பிரபஞ்சம் முழுவதும் இருள் சூழப்பட்டதினால் ஒழுங்குமுறை செயல்களும் எல்லா கிரகங்களிலும் இருந்து செயல்பாடுகளும் நின்று போயின. பூமியின் வடதுருவம் மற்றும் தென்துருவ பகுதியில் சில நேரங்களில் இரவு பகல் என்று வேறுபாடு இன்றி இருக்கும். இதுபோல் இப்பிரபஞ்சத்தில் உள்ள கிரகங்களில் சூரிய ஒளி இல்லாத போது அங்கும் இரவு பகல் என்னும் பேச்சும் இராது. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. இப்ப தேவர்கள் எங்கும் இருள் சூழ்ந்திருக்குது. இந்த சிம்டம்ஸ் எதனால வருதுன்னு அவங்களுக்கு தெரியல. ஏன்னா ஒரு மோசமான ஒரு நிலை உருவாகும் போது இந்த பூமியில அந்த அறிகுறிகள் தென்படும். முன்னோர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா வெளியில போகும்போது அந்த சாங்கியம் பார்ப்பாங்க. வெளியில ஏதாவது குறுக்க போச்சா, எது மோசமான சிம்டம், மறுபடியும் வீட்டுக்குள்ள போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு வருவாங்க. ஒரு பிணம் எதுக்க வந்தா நல்லதும்பாங்க. அது மாதிரி நிறைய சாங்கியங்கள் இருக்கு, சகுனங்கள். அது மாதிரி இங்க சகுனம் ரொம்ப மோசமா இருக்கு. எங்கும் இருளாக தென்படுகிறது. தேவர்கள் எல்லாம் இது என்னது மோசமான ஒரு சிம்டம் இருக்கே, சூரியனோட வெளிச்சம் வரலையே, நேரங்கட்ட நேரத்துல இப்படி தெரியுதுன்னு சொல்லி எல்லாம் பிரம்மதேவரை நோக்கி போய் பிரார்த்தனை பண்றாங்க. ஏன்னா இது திதியோட வயிற்றுல உருவாகி இருக்கும் கரு. அந்த ராட்சசர்கள், அரக்கர்கள் 2 பேர் உருவாக போற சிம்டம்ஸ இந்த உலகுக்கு காட்டுது, இயற்கையோட அந்த தன்மை. அடுத்தது பதம் 10. ஏசதேவாதிதேர் கர்ப்ப ஓஜ காஷ்யபவம் அர்ப்பிதம் திசஸ்திமிரயன் சர்வா வர்த்ததே அக்னேர் இவை தஷி. மொழிபெயர்ப்பு. எரிபொருள் நெருப்பு பழம்பினை அதிகரிக்கச் செய்வது போல் திதியின் கற்பையில் புகுந்த கஷ்யப்பரின் சுக்கிலம் உருவாக்கிய கருவானது இப்பிரபஞ்சம் முழுவதும் இருட்கடலில் மூழ்குவதற்கு காரணமாகியது. பொருளுரை. பிரபஞ்சம் முழுதும் இருள் சூழ்ந்ததற்கு திதியின் வயிற்றில் கஷ்யப்பரின் சுக்குலத்தினால் வளர்ச்சியடைந்த கருவி காரணம் என இங்கே சொல்லப்படுகிறது. அப்ப கஷ்யப்பர் நேரம் கெட்ட நேரத்துல திதியுடன் உறவாடினதுனால ஏற்பட்ட அந்த கர்ப்பம், அதனால இங்கே இருள் அடைகிறது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பதம் 11. மைத்ரேய உவாச்ச ச பிரஹஸ்ய மகாபாஹோ பகவான் சப்த கோச்சரஹ பிரத்யாச்சாத்ம பூர்தேவான் பிரீனன் ருச்சிரயா காக்கிரா. ஸ்ரீ மைத்ரேயர் கூறினார், உன்னதமான ஒளி அதிர்வுகளினால் உணர்ந்து கொள்ளப்படும் பிரம்மதேவர் தேவர்களின் பிரார்த்தனைகளில் மனம் மகிழ்ந்து அவர்களை திருப்திப்படுத்த முயன்றார். திதியின் தவறான செயலை பிரம்மதேவரால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஆதலினால் அங்கு எழுந்துள்ள சூழ்நிலை கண்டு அவர் புன்னகைத்தார்.
இதனை அவர் தேவர்களும் புரிந்து கொள்ளுமாறு அவர்களுக்கு விளக்கி சொல்றார். சோ இப்ப பிரம்ம தேவரை நாடி, எப்பவுமே தேவர்களுக்கு துன்பம் வரும்போது தாங்களா ஒரு முடிவு எடுக்கிறது இல்ல. மனிதர்கள் அந்த நிலையில தான் நாம இருக்கோம். நம்மளுக்கு துன்பம் வரும்போது நாம் என்ன பண்றோம்? போராடி நான் ஜெயிச்சிருவேன், நான் பாரு என்ன பண்ண போறேன், என்னோட விதியை நான் மாத்த போறேன் அப்படின்னு நிறைய உழைப்பவர்கள் இந்த புலன்களை நம்பி கடுமையா உழைப்பாங்க. தங்களோட அறிவை நம்பி முதலீடு செய்வாங்க. ஆனா அவங்களுடைய பிராப்தம், அவங்களுடைய கர்மாவின் படி என்ன நடக்கணுமோ அதுதான் நடக்கும். அவங்களுக்கு அதுல பயன்கள்ல அவங்களுக்கு நம்பிக்கை கிடையாது, கடவுள் மேல நம்பிக்கை கிடையாது. இந்த மாதிரி நாத்திகர்கள் அவங்க நினைச்ச மாதிரி பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா பகவான் ஒரு பிளான் வச்சிருப்பாரு அவங்களுக்கு. ஆனா இவங்க ஒரு பிளான் பண்ணி மூவ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் காலம் போன கடைசியில பகவானை பற்றி ஒரு சிறிது நம்பிக்கை வரும். அப்புறம்தான் அவங்க பக்தியில கொஞ்சமாவது கால் எடுத்து வைப்பாங்க. ஏன்னா அது வரைக்கும் அவங்க போராடி பார்ப்பாங்க. ஏன்னா தங்களுடைய இந்த குறையுடைய புலன்களை நம்புவாங்க. அவங்க தன்னுடைய குறையுடைய அறிவை நம்புவாங்க. பகவான் மேல நம்பிக்கை வைக்க மாட்டாங்க. ஆனா தேவர்கள் எப்படின்னா, தங்களுக்கு கஷ்டம் வரும்போது தங்களை மீறிய சக்தி உண்டு, அது பகவானுடைய சட்டம் தான் அப்படின்னு புரிஞ்சு தங்களுக்கு உயர்ந்த அதிகாரியான பிரம்மதேவரை நாடுவாங்க. ஏன்னா பகவானை நேரடியாக யாரும் போய் பார்க்க முடியாது. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நம்மளோட மூத்த பக்தர்களை நாட வேண்டும். பகவானை நேரடியா அணுகருக்கு யாருக்கும் தகுதி கிடையாது. அப்ப பகவானுடைய பக்தர்களை அணுகி அவங்க கிட்ட நாம கேட்கணும். பதம் 12. பிரம்மோ வாச்ச மனசாமே சூதாயுத்மஸ்பூர்வஜா சனகாதயः சேருர்விகாயஷா லோகால் லோகேஷு விகத சப்ருஷா. ஹரே கிருஷ்ணா. படிக்கிறீங்களா? நான் படிக்கிறேங்க மாதாஜி. 12 மொழிபெயர்ப்பு. பிரம்மதேவர் கூறினார், தனகர், தனந்தனர், ஜனார்த்தனர், சரத்குமார் என்னும் நால்வரும் எனது மனதிலிருந்து பிறந்தவர்கள். உங்கள் அனைவருக்கும் நல்வரும் முத்தவர்கள் அவர் ஆவார். சில நேரங்களில் அவர்கள் பௌதீக மற்றும் ஆன்மீக வானங்களில் எவ்வித குறிப்பிட்ட விருப்பமின்றி பயணம் செய்வார். பொருளுரை. விருப்பம் என்று நாம் குறிப்பிடும் பொழுது அது பௌதீக புலன் நிச்சய ஆகும். முனிவர்களான ஜனகர், ஜனந்தனர், ஜனார்த்தனர் மற்றும் ஜனத்குமார் போன்றவர்களுக்கு பௌதீக விருப்பம் கிடையாது. ஆயினும் சில நேரங்களில் அவர்கள் பக்தி தொண்டை பற்றி உபதேசிப்பதற்காக தங்கள் விருப்பம் போல் பிரபஞ்சம் முழுவதும் பயணம் செய்வார். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. இப்ப பிரம்மதேவரோட மானசீக புத்திரர்கள் சனந்தர், சனாதனர், சனத்குமாரர், சனந்தனர், இவங்க 4 பேரும். இவங்க எப்பவுமே பக்தி தொண்டுல ஈடுபட்டு இருக்கிறவங்க. சோ சில சமயங்கள் அவங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறாங்க அப்படின்னா அந்த பக்தியை பரப்புறதுக்காகத்தான். அவங்களுக்கு எந்த ஒரு பௌதீக விருப்பமும் கிடையாது. முற்றும் துறந்த ஞானிகள், பக்தர்கள், ஞானிகளுக்கும் மேல பக்தர்களாக மாறியவர்கள். அப்ப அவங்க முக்காலமும் உணர்ந்தவர்களாக, எப்பொழுதும் சர்வ லோகமும் சஞ்சாரிக்க கூடியவர்களாக. இப்போ ஒரு லோகம் விட்டு இன்னொரு லோகம் போகணுங்கிறது சாத்தியமே கிடையாது மனித ரூபத்துல. ஏன்னா அதற்கு சர்வ சித்திகளும் வேண்டும். அஷ்டமா சித்தி போன்ற சித்திகள் இருந்தா கூட முனிவர்களால நகரம் ஒரு லோகத்திலிருந்து இன்னொரு லோகத்துக்கு போக முடியாது. ஆனா நாரதர் போன்ற மகா ரிஷிகள் அவங்க சர்வலோக சஞ்சாரிகளாக இருக்கிறார்கள். எதற்காக? பகவானுடைய பக்தி தொண்டை பரப்புவதற்காக. அவங்க சித்திகளால அவங்க விளையாட்டாகவோ புகழுக்காகவோ பெருமைக்காகவோ அவங்க அந்த சித்திகளை யூஸ் பண்றது கிடையாது. பக்தி தொண்டை பரப்புறதுக்காக மட்டுமே அவங்க யூஸ் பண்றாங்க. பதம் 13. த ஏகதா விபகவதோ வைகுண்டஸ்யாமலாத்மன யயுர்வைகுந்த நிலையம் சர்வலோக நமஸ்கிருதம். மொழிபெயர்ப்பு. இவ்வாறு எல்லா பிரபஞ்சங்களுக்கும் பயணம் செய்து முடித்த பின்னர் அவர்கள் அனைத்து விதமான மாசுக்களில் இருந்தும் விடுதலை பெற்றதனால் ஆன்மீக வானத்தினுள் நுழைந்தனர். அந்த ஆன்மீக வானத்தினுள் வைகுண்ட லோகம் போன்ற ஆன்மீக உலகங்கள் இருக்கின்றன. இவைகளாலே முழுமுதற் கடவுள் மற்றும் அவரது துய்ய பக்தர்களின் உறைவிடவங்கள் ஆகும். இவையே கண்கூடான இந்த உலகவாசிகளின் அனைவராலும் வணங்கப்படுபவையாகும். பொருளுரை.
இந்த உலகம் முழுவதும் துக்கமும் கவலையுமே நிறைந்தவையாய் இருக்கும். மேலுலகங்களிலிருந்து தொடங்கி கீழே பாதாள லோகம் வரையில் உள்ள வாழும் எந்த ஒரு ஜீவனும் துக்கமும் கவலையும் நிரம்பியதாகவே இருக்கும். எனில் நடப்பு உலகங்களில் ஒருவன் நித்தியமாக வாழ முடியாது. ஆயினும் உயிர்கள் அனைத்தும் நித்தியமானவையே. அவர்கள் ஒரு நித்திய இல்லம், ஒரு நித்திய குடியிருப்பினை விரும்புகின்றனர். ஆயினும் பௌதீக உலகின் தற்காலிக வசிப்பிடத்தினை ஏற்றுக்கொண்டிருப்பதனால் அவர்கள் இயற்கையின் கவலை நிரம்பியவர்களாகவே இருக்கின்றனர். ஆன்மீக வானில் உள்ள உலகங்கள் வைகுண்ட லோகம் என்று அழைக்கப்படுகின்றன. எனினும் உலகங்களில் வாழ்பவர்கள் அனைவரும் கவலைகளிலிருந்து விடுதலை பெற்றவர்கள் ஆவார். அவர்களுக்கு ஜனனம், மரணம், முற்பு, பிணி போன்ற எதுவும் கிடையாது. ஆகையினால் அவர்களுக்கு கவலையும் கிடையாது. மாறாக பெவுதியில் உலகில் உள்ளவர்களுக்கு ஜனன, மரண, பிணி, முற்பு, பயணம் இருப்பதினால் அவர்கள் அனைவரும் கவலை என்னும் கடலில் மூழ்கி இருக்கின்றனர். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. அப்ப இந்த உலகம் முழுவதுமே துக்கமும் கவலையும் நிரம்பிய ஜட உலகங்கள். பிரம்மலோகத்திலிருந்து பாதாள லோகம் வரை 14 லோகங்கள். ஒவ்வொரு அண்டத்திலையும் கோடிக்கணக்கான அண்டங்களில் இந்த ஜட உலகம் துக்கத்துல மூழ்கி தவிக்கின்றது. ஏன்னா நாமெல்லாம் பகவானை விடுத்து பிரிந்து வந்த பந்தப்பட்ட ஆத்மாக்கள். நாமெல்லாம் ஃபாலன் சோல்ஸ். அப்ப இத தேவர்கள் தவறிழைக்காதவர்கள், அதுல கொஞ்சம் உயர்ந்தவர்கள். இருந்தாலும் தேவலோகத்துல கூட இந்த மூப்பு, மரணம், பிணி இருக்கின்றது. அப்ப சத்தியலோகத்திலையும் இருக்குது துக்கம். சோ இந்த ஜட உலகங்கள் எங்கு சென்றாலும் துக்கம் அப்படிங்கிறது நிரந்தரம். ஆனா இந்த நித்தியமான ஆத்மாக்கள் எங்க இருக்க வேண்டியது நித்தியமான லோகத்துல. ஆனா அனித்தியமான லோகத்துக்கு, துக்காலயத்துக்கு தவறி விழுந்துட்டோம். எதனால? நாம புலனின்பத்தை அனுபவிக்கணும், நானே கடவுளா இருக்கணும், நானே கட்டுப்பாட்டாளனாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஆசை நம்மளுக்கு. அகம் போக்தா, அகம் கர்த்தா, நானே அனுபவிப்பவன், நானே செய்பவன் அப்படிங்கிற எண்ணத்துல பகவானை விட்டு பிரிஞ்சு வந்துட்டோம். அதனால இந்த ஜெயில்ல இது தண்டனைக்குரிய உலகம். அத நம்மளுக்கு பகவான் வடிவமைச்சு கொடுத்திருக்காரு. நான் இல்லாம உன்னால அனுபவிக்க முடியுமா? பார்த்து திருந்தி நீ மறுபடியும் இந்த ஹாஸ்டல்ல இருந்து என்கிட்ட நிரந்தரமாவா. அது வரைக்கும் நீ புரிஞ்சுக்கிற வரைக்கும் மறுபடியும் பிறப்பு, இறப்பு, மரணம், நோய் அதுல சிக்கி சிக்கி தவிக்கணும். அதை நீ புரிஞ்சுக்கிட்டு நான் உனக்கு நிறைய வழி தர்றேன். பக்தர்களோட சங்கம் தரேன், நான் உனக்கு பகவத்கீதை தரேன், பாகவதம் தரேன். இதன் மூலமாக நீ புரிந்து கொண்டு நீ என்னிடம் பக்தி செலுத்தி மன்மனா மத் பக்தோ மத் யாசி மாம் நமஸ்குரு மாம் ஏவை சிசி சத்தியம் தே பிரதிஜானே பிரியோ அசிமே. அர்ஜுனா, உனக்கு நான் சத்தியம் பண்றேன், என்னையே நினைத்து எனக்கு பக்தனாகி எனக்கு சேவைகள் செய்து என்னையே என் உலகத்தையே வந்தடைவாயாக அப்படின்னு பகவான் சொல்றார். சோ யாரெல்லாம் இதை மறந்து தன் புலன்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறார்களோ, தாசனாக, நமக்கு நாம தாசனாக இருந்தா நம்ம மீண்டும் மீண்டும் இந்த பௌதீக உலகில சிறைப்பட்டு துன்பப்பட வேண்டி இருக்கும். ஏன்னா சிறை என்பது துன்பத்திற்குரிய இடம். நாம இப்ப சிறைச்சாலையில தான் இருக்கோம். ஏன்னா நாம நித்தியமானவர்கள். அப்போ நித்தியமான உலகம் எது? அது திரிபாத் விபூதி. நாம இருக்கிறது ஏகபாத் விபூதி. நாளில் ஒரு பங்கு தான் இந்த பௌதீக உலகம். அதுவே இவ்வளவு பெருசுனா ஆன்மீக உலகம் திரிபாத் விபூதி. ரொம்ப 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 3 மடங்கு இதை விட பெரியது. அப்படின்னா கற்பனை நினைச்சு பாருங்க. கற்பனைக்கு எட்டாத ஒரு உலகம் பகவானுடைய லோகம். அது எப்படி இருக்கும்? நாத்தத் பாசிதேசியோ நசசாங்கோ நா பாவக எக்கத்வா நிவர்த்தந்தே தத்தாம பரமம் மம. அங்க எந்த கவலையும் கிடையாது, பிறப்பு கிடையாது, இறப்பு கிடையாது, மூப்பு கிடையாது, பிணி கிடையாது, இன்னும் இருமைகள் கிடையாது, இன்பம் கிடையாது, துன்பம் கிடையாது, பகல் கிடையாது, இரவு கிடையாது. இப்படி வர்ணிக்கவே முடியாத அளவு அனைத்து செல்வங்களும் நிரம்பியது. சிந்தாமணி பிரகர சத்மசு கல்ப விரக்ஷோ லக்ஷா வர்தேஷுரபிரபிபாலயந்தம் லக்ஷ்மீ சகஸ்ரச சம்பிரம சேவியமானாம் கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. சிந்தாமணி கற்களால் பாவப்பட்டது, சுரபி பசுக்களால் நிரப்பப்பட்டிருக்கிறது. பற்பல மகாலட்சுமிகள், ஆயிரக்கணக்கான மகாலட்சுமிகள் பகவானுக்கு சேவை செய்யறாங்க. கற்பக மரங்கள் நிறைந்திருக்கின்றது. இப்படி எத்தனையோ பிளஸ் 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 அங்க சொல்லிட்டே போலாம். ஏன்னா நம்ம அங்கிருந்தா நம்மளுக்கு வயதாகாது, தூக்கம் கிடையாது, கவலை கிடையாது,
இறப்பு கிடையாது, இருமைகள் கிடையாது, பகல் இரவு அந்த மாதிரி மாற்றங்கள் கிடையாது, பருவ காலங்கள் கிடையாது, காலத்தின் கட்டுப்பாடு கிடையாது. அங்க பரமாத்மா வேண்டியதில்லை. ஏன்னா எல்லாருமே பகவானோட கண்ட்ரோல்ல, அந்தரங்க சக்தியின் கண்ட்ரோல்ல இருக்கோம். ஆனா இங்க வெளிப்புற சக்தியின் கண்ட்ரோல்ல இருக்கோம் நாம. அப்ப நம்மளுக்கு இது எல்லாம் தாக்குதல் இருக்கின்றது. நம்மளாம் எப்படி இருக்க வேண்டியவங்கன்னா பகவானுடைய அன்புல, அரவணைப்புல அங்க இன்பம் அனுபவிக்கக்கூடிய ஆத்மாக்கள். ஆனா திரும்பி போக வழி தெரியாம இங்க இருக்கோம். அதுக்கு குரு நம்மளுக்கு வழிகாட்டுகிறார். பகவான் அதை ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. சோ அந்த சத் சங்கத்தை ஏற்படுத்தி கொண்டு நாம் பயன்படுத்தி கொண்டு நம் பகவானிடம் திரும்பி செல்ல வேண்டும். அதுக்குத்தான் இந்த மனித உடல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை யாரெல்லாம் மிஸ்யூஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா தண்டனை நிச்சயம். எப்படி வருது? ஜனன மரண பிணி மூப்பின் மூலமாக வருகின்றது. அடுத்தது பதம் 14. வசந்தி யத்ர புருஷாக சர்வேஷ வைகுண்ட மூர்த்தயः ये அனிமித்த நிமித்தேன தர்மேன ராதயன் ஹரிம். வைகுண்ட லோகத்தில் இருக்கும் அனைவரும் கடவுளின் வடிவத்தில் நான்கு உடையவராக இருக்கிறார். இவர்கள் புலனக்கட்சி விருப்பம் எதுவும் இன்றி எப்பொழுதும் பகவானது பக்தி தொண்டிலே ஈடுபட்டிருப்பர். பொருளுரை: வைகுண்ட லோகத்தில் உள்ளவர்களை பற்றியும் அவர்கள் வடிவங்களை பற்றியும் இஸ்லோகத்தில் விளக்கப்பட்டிருக்கிறது. அங்குள்ள அனைவரும் முழுமுதற் கடவுளான நாராயணன் வடிவத்தையே ஒத்திருப்பார். வைகுண்ட லோகத்தில் கிருஷ்ணரின் அம்சமான 4 கரங்களுடைய நாராயணரே ஆதிபத்திய தெய்வம் ஆவார். உலகில் உள்ளவர்களின் கருத்துக்கு மாறாக அங்குள்ள அனைவருக்கும் 4 கரங்கள் உண்டு. இன்றைய உலகில் எங்கேயுமே 4 கரமுடைய ஒரு மனிதனை காணவே முடியாது. வைகுண்ட லோகத்தில் தொழிற்பணிகள் ஒன்றும் கிடையாது. பகவானின் பக்தி தொண்டு ஒன்று மட்டுமே உண்டது. இத்தொன்றும் எந்தவித நோக்கமின்றி செயல்படுகிறது. ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விளைவு உண்டு என்றாலும் பக்தர்கள் தமது விருப்பம் நிறைவேற வேண்டும் என்றெல்லாம் ஆசைப்படுவதில்லை. அவர்களது விருப்பங்கள் அனைத்தும் பகவானுக்கு உன்னத அன்பு தொண்டு செய்வதன் மூலமே நிறைவேற்றப்படுகின்றன. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. இப்போ வைகுண்ட லோகத்துல பக்தர்கள் அனைவருக்கும் ஒரே ஒரு எண்ணம், மாறுபட்ட கருத்தே கிடையாது. இங்கெல்லாம் போட்டி, பொறாமை, காமம், கோபம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம், பல்வேறு உணர்வுகள்ல மக்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். ஏன்னா அசுரத்தன்மை இதெல்லாம். ஒவ்வொரு மனுஷங்கிட்டையும் அசுரத்தன்மைகள் இருக்கின்றது. அது எப்ப வெளிப்படும் தெரியாது. அதுக்குரிய ஒரு சிச்சுவேஷன், சூழ்நிலை வந்த உடனே அதை நாம வெளிப்படுத்துறோம். அது வரைக்கும் அது உறங்கும் புலியாக ஒவ்வொரு மனசுலயும் இருந்துட்டு இருக்கும். அந்த புலி எப்ப பாயுது அப்படின்னா நம்ம தூண்டப்படும் போது, ஒரு கோபத்திற்கு தூண்டப்படும் போது. இப்ப எல்லாம் நம்ம சிரிக்கிறோம், ஆனா கோபத்துல பாத்தீங்கன்னா நம்ம முகம் எப்படி இருக்கும்? ரொம்ப கடுகு போட்டா அப்படியே வெடிச்சிரும். அப்ப வார்த்தைகள் வேண்டாத வார்த்தைகள், முகம் சுருங்கிறது, கண்கள் சிவக்கிறது, காது அப்படியே விரியறது, இப்படி எத்தனையோ தன்மைகள். கோபத்தினால நரம்புகள் புடைக்கிறது, அதனால நோய் உருவாகிறது. இப்படி காம ஏச, குரோத ஏச, ரஜோகுண சமுத்பவக அப்படின்னு எத்தனையோ விளைவுகள் இருக்கு. ஆனா வைகுண்ட லோகத்துல யாருக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு விளைவும் கிடையாது. ஏன்னா அங்க எல்லாருக்கும் எந்த கவலையுமே கிடையாது. அப்ப அவங்க எல்லாம் பகவானுக்கு சேவை செய்வது ஒன்றே அவங்களுடைய ஒரே நோக்கம். அதனால ஒற்றுமையாக இருப்பாங்க. அங்க எந்த ஒரு சண்டை சச்சரவு கிடையாது, குழப்பம் கிடையாது. நான் தான் தலைவன், நீ தான் தலைவன்ங்கிற ஒரு பொய் அகங்காரம் யாருகிட்டே கிடையாது. ஆனா இந்த ஜட உலகம் மாறுபட்டது. அஸ்வத்த மரம், புருஷோத்தம யோகம் 15வது அத்தியாயத்தில் நாம பார்த்திருக்கோம். எப்படி பௌதிக உலகத்தில் இருக்கின்ற தன்மைகள் இங்க மேல கிடையாது. தலைகீழான மரம், வேர் மேலையும் மரம் கீழையும் தெரிவது போல அங்க இருக்கிறது இங்க இல்லை, இங்க இருக்கிறது அங்க இல்லை. சோ இங்கே நம்மளுக்கு மனித உடம்பு ஏற்பது கழிவுகள் கொண்டது. அதைவே நாம இப்படி போற்றி பாதுகாக்கிறோம். இதுக்கு இன்பம் வேண்டும்னு பல்வேறு செயல்கள் செய்யறோம். ஆனா அங்க ஆன்மீக உடல்ல எல்லாமே புனிதமானது. அங்க ரத்தம், மலம், சீல் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்போ அங்க எப்படி இருக்கும் ஆன்மீக உடல் அப்படின்னு பார்த்தா, பகவானுடைய 4 கைகள் எப்படி இருக்கின்றதோ சாரூபிய, அந்த சாரூபிய பகவானுடைய அழகிய ரூபம் போன்றே நமக்கும் 4 கைகள் இருக்கும். வைகுண்ட லோகங்கள் பற்பல ஆயிரக்கணக்கான வைகுண்ட லோகங்கள். அதுல பகவான் கிருஷ்ணர் தான் எல்லாத்துலயும் ஆட்சி செய்கிறார். ஆனா வேறு வேறு பெயர்கள்ல, பிரத்யும்னர், வாசுதேவர், நரசிம்மர், அனிருத்தர், இப்படி
பல பெயர்களால் ஆயிரக்கணக்கான வைகுண்டங்கள்ல பகவான் ஆட்சி செய்கிறார். ஆனா கோலோகம் அப்படிங்கிறது, பகவானுடைய கோலோக வைகுண்டம் வந்து ரொம்ப உயர்ந்தது. இந்த வைகுந்தங்கள், பிற வைகுந்தங்கள்ல நாராயணர் இருந்தாலும் விஷ்ணு இருந்தாலும் அங்க வந்து சாட்சாத் பகவான் கிருஷ்ணர், அவர்தான் ஏதே சாம்சகலா பும்சக கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் பகவான் அங்க இரண்டு கையுள்ள ரூபமாக எல்லாருடையும் அன்பு பரிமாற்றம் பண்றார். இங்கெல்லாம் வந்து ஒரு அரசன் எப்படி நாம அங்க சேவை செய்வோம், ஆனா ஒரு அரசன் எப்படி இருக்காரோ அது மாதிரி ஸ்ட்ரிக்டா இங்க இருப்பாரு, ஆபீஸ்ல இருக்கிற அப்பா மாதிரி வைகுண்டங்கள்ல. ஆனா கோலோகத்துல வந்து நம்ம கூட நெருங்கி பழகுவார். ஒரு ஃப்ரெண்டு, ஒரு சாந்த ரசம், சக்கிய ரசம், வாத்சல்ய ரசம், மாதுரிய ரசம், இந்த தாசிய ரசம் இதுல எல்லாம் இருந்து நமக்கு மிக நெருங்கிய உறவு முறையில அவரு நம்ம கிட்ட அன்பு பரிபாலனம் பண்ணுவார். பதம் 15. யத்ர சாந்தியஹ புமான் ஆஸ்தே பகவான் சப்த கோசரஹ சத்வம் விஷ்டப்ய விரஜம் ஸ்வானாம்னோ மிருட்டயன் விருஷஹ. அடியன் படிக்கட்டுங்களா மாதா? படிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. வைகுண்ட லோகத்தில் இருக்கும் முழுமுதற் கடவுளே ஆதி கடவுளாவார். அவரை வேத இலக்கியங்களின் மூலமே அறிந்து கொள்ள முடியும். அவரிடம் ரஜோ மற்றும் தமோ குணத்திற்கு துளியளவும் இடமும் கிடையாது. அவர் மாசு மறுவற்ற சத்துவ குணத்தினால் நிரப்பப்பட்டவர். அவர் பக்தர்களுக்கு சமய அறநெறியில் முன்னேற்றம் அளிக்கிறார். பொருளுரை. ஆன்மீக வானிலுள்ள முழுமுதற் கடவுளின் பரலோகத்தினை வேதங்களின் விளக்கங்களில் இருந்ததல்லாது வேறு எந்த முறையினாலும் அறிந்து கொள்ள முடியாது. யாரும் அங்கு சென்று காண முடியாது. இந்த உலகில் கூட வெகு தொலைவில் உள்ள இடங்களை வாகனங்களில் சென்று பார்க்கும் வசதியற்றவர்கள் அவ்விடங்களை பற்றி ஆதாரபூர்வமான புத்தகங்களின் மூலமே அறிந்து கொள்ள முடியும். அதுபோல் ஆன்மீக வானில் உள்ள வைகுண்ட லோகங்கள் உலகத்திற்கும் வானிற்கும் மேலே இருக்கின்றன. விண்வெளியில் பயணம் செய்ய முயற்சித்துக் கொண்டிருக்கும் நவீன விஞ்ஞானிகள் மிக அருகில் உள்ள சந்திரனுக்கு போவதற்கே திணறுகின்றனர். இவ்வாறிருக்க பிரபஞ்சத்தின் பிற கிரகங்களை பற்றி என்ன சொல்ல இருக்கிறது? இவர்கள் பௌதிக வானை தாண்டி ஆன்மீக வானத்தினுள் நுழைந்து ஆன்மீக லோகமான வைகுண்ட லோகத்தை காண்பதெல்லாம் நடக்கக்கூடியதன்று. ஆகையினால் ஆன்மீக வானில் உள்ள கடவுளின் பரலோகத்தினை ஆதாரபூர்வமான வேதங்கள் மற்றும் புராணங்களின் மூலமே அறிந்து கொள்ள முடியும். நமது உலகில் சத்துவ, ரஜோ, தமோ என்று 3 விதமான பௌதிக குணங்கள் இருக்கின்றன. ஆனால் ஆன்மீக உலகிலோ ரஜோ மற்றும் தமோ குணங்களின் சுவடையே காண முடியாது. அங்கே இருப்பதெல்லாம் ரஜோ தமோ குணங்களின் கரைபடியாத மாசற்ற சத்துவ குணம் ஒன்றே ஆகும். பௌதிக உலகில் ஒருவன் முற்றிலும் சத்துவ குணம் நிரம்பியவனாக இருந்தாலும் கூட சில நேரங்களில் அவன் ரஜோ தமோ குணங்களின் கரைகளினால் மாசுபட நேரிடுகிறது. ஆனால் ஆன்மீக வானில் வைகுண்ட லோகத்தில் சத்துவ குணம் மட்டும் தனது தூய்மையான வழியில் வெளிப்படுகிறது. வைகுண்ட லோகத்தில் தான் பகவானும் அவரது பக்தர்களும் இருக்கின்றனர். அவர்கள் இருவரிடத்திலும் இருப்பது அதே உன்னத குணமான சுத்த சத்துவமே ஆகும். வைணவர்கள் மிகவும் நேசிப்பது வைகுண்ட லோகத்தையே. கடவுள் ராஜ்யத்தை நோக்கி பயணம் செய்யும் வைணவர்களுக்கு பகவானும் உதவி செய்கிறார். ஓம் சத் சத். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. அப்போ இருக்கிற குணங்கள்லயே 3 குணங்கள் இங்கெல்லாம் வந்து பௌதிக உலகத்துல சத்துவ, ரஜோ, தமோ குணங்கள் நம்மை ஆட்கொள்ளுகின்றது. சில நேரங்களில் சத்துவ குணத்துல இருக்கும். அதுவுமே சத்துவ குணங்கிறது தூய்மையாக ஒரே நிலையில் கிடையாது. அந்த சத்துவ குணத்துல சில கலப்படங்கள், சில பெர்சன்டேஜ் ரஜோ குணமும் தமோ குணமும் கலந்திருக்கும். இப்படி கலப்படத்துலதான் நாம இருக்கிறோம். அப்ப சுத்த சத்துவ நிலை அப்படிங்கிறது நம்ம கிட்ட எப்பவுமே கிடையாது. ஆனா ஆன்மீக உலகில் எப்பொழுதுமே இந்த 3 நிலைக்கும் அப்பாற்பட்டு, சத்துவ, ரஜோ, தமோ நிலைக்கு அப்பாற்பட்டு சுத்த சத்துவ நிலை, அதுதான் வாசுதேவ சத்துவம். சத்துவம் விசுத்தம் வசுதேவ சப்திதம் யதீயதே தத்ர புமான அபாவிருத சத்வே தஸ்மின் பகவான் வாசுதேவோ ஹி அதோக்ஷஜோ மே நமசா விதீயதே. அப்போ எப்பவுமே வாசுதேவருக்கு அந்த சுத்த சத்துவ நிலை அப்படிங்கிறது தான், அவர் வந்து எப்பவுமே முக்குணங்களுக்கு அப்பாற்பட்டவர். அவர் குணங்களுக்கு உட்பட்டவர் கிடையாது. ஏன்னா அவர்தான் குணங்களை படைத்தவராக இருந்தாலும் அவர் குணங்களுக்கு அப்பாற்பட்டவர். அப்போ அந்த குணத்துல மட்டும்தான் யாரெல்லாம் சுத்த சத்துவ நிலையில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் பகவான் தன்னை வெளிப்படுத்துகிறார். இப்ப முக்குணங்களுக்கு அப்பாற்பட்ட சுத்த சத்துவ நிலைக்கு நாம் வர வேண்டும். அப்போதான் நம்ம ஆன்மீக உலகுக்கும் போக முடியும். ஏன்னா ஆன்மீக உலகில இருக்கிறவங்க எல்லாம் இதற்கு அப்பாற்பட்ட நிலையில் இருக்கிறவங்க தான் அந்த கிரகங்களுக்கு போக முடியும்.
அப்ப அந்த நிலையை நாம வளர்த்து கொள்ள வேண்டும். எப்ப நாம வந்து இப்போ பாகவதத்தை முழுமையாக ஆழ்ந்து சிரவணம் பண்றோமோ இல்ல கீர்த்தனம் பண்றோமோ அப்பெல்லாம் சுத்த சத்துவ நிலையில இருக்கிறோம். ஏன்னா நம்ம உலக விஷயங்கள் நம்மை பாதிப்பது கிடையாது. ஏன்னா உலக விஷயங்கள் இந்த 3 குணத்திற்கு உட்பட்டவை. அப்ப இங்க இருக்கிற நாம் எல்லாருமே அந்த உலக விஷயங்களுக்கு அப்பாற்பட்ட நிலையில பாகவதத்துல ஊன்றி பகவானுடைய நாமம், ரூபம், குணம், லீலை, புகழ், சகாக்கள் இவற்றை பற்றி கேட்கும் போது நாம இந்த நிலைக்கு உயர்ந்து இருக்கின்றோம். அதனால பாகவத கிளாஸ்ல எப்பவுமே நம்ம பங்கு பெற வேண்டும், இடையராது. விட்டு விட்டு கிடையாது. 2 நாள் கேட்டேன், 4 நாள் கேட்கல, மறுபடியும் 2 நாள் உள்ள வர்றேன், அப்படி கிடையாது. நாராயணம் நமஸ்கிருத்தியம் நரம் செய்வ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதியும் வியாச்சம் ததோஜய முதிரையேத் அப்படின்னு அவங்களுக்கு வணக்கம் சொல்லிட்டு நாம நஷ்டப்பிராயேசு ஹபத்ரேஷு நித்தியம் பாகவத சேவையா. நஷ்டப்பிராயேசுனா என்ன? நமது பாவங்கள் எல்லாம் நம்மை விட்டு அகழ்வது. நஷ்டப்பிராயேசு அபத்ரேஷு, நம்ம அபத்திரங்கள், நம்மளோட உபத்திரங்கள், அபத்திரங்கள் இதெல்லாம் வந்து நம்மளை விட்டு நீங்குகின்றது. நித்தியம் பாகவத சேவையா. நித்தியம் அப்படின்னா தொடர்ந்து பாகவதத்திற்கு சேவை செய்யும் போது. பாகவதத்துக்கு எப்படி சேவை செய்யறது? யாருக்காவது டவுட் இருக்கா? ஏன்னா இது ஸ்ரவணம், கேட்க வேண்டும். பாகவதத்தை தொடர்ந்து கேட்க வேண்டும். பாகவதம் கேட்பதனாலேயே நம்ம உணர்வு தூய்மைப்படுகின்றது. நீங்க போய் மலைய கொடைஞ்சு கடப்பாறை எடுத்து வெட்டி மண்வெட்டி எடுத்து வெட்டி நீங்க அதைய அந்த பாத்திரத்தை உடுத்தி இந்த பாத்திரத்தை உடுத்தி இப்படி எல்லாம் கஷ்டப்படுங்கன்னு சொல்லல. சிம்பிள், வெரி சிம்பிள் மெத்தட். தொடர்ந்து பாகவதம் கேளுங்கள். யாருக்காவது கேட்கறதுக்கு காது வலிக்கிறவங்க இருக்காங்களா? என்ன ரொம்ப கேட்டு கேட்டு காது வலிக்குதுங்க? கிடையாது. ஏன்னா பாகவதம் இனிமையானது. அமிர்தத்தை வாயில் பருகுவது போல நாம் பாகவதத்தை காதால் பருகுகின்றோம். தெவிட்டாத அமுதம். ஹரே கிருஷ்ணா. அப்போ இந்த அமுதத்தை காதால் பருகி நாம வந்து கரும்பு தின்ன கூலி வேணுமா? யாருக்காதுங்க? யாருக்காவது கசக்குதா? யாருக்கு கசக்கும்? அதையும் நாம பார்த்திருக்கோம், பல தடவை பார்த்திருக்கோம். யாருக்கெல்லாம் மஞ்சக்காமால நோய் இருக்கோ அவங்களுக்கு கரும்பு ஜூஸ் கொடுத்தா இனிக்காது. அப்ப பாகவதம் போர் அடிக்குதுங்க அப்படின்னு சொல்றவங்க ரொம்ப அபூர்வம். ஆரம்பத்துல அப்படி இருந்தாலும் கூட அந்த பாகவத டைமை நம்ம மிஸ் பண்ணவே மாட்டோம். 10:30 ஆனா எல்லாரும் ஓடி வந்து உட்காந்துக்கிறோம். ஏன்? நம்மளுக்கு அதுல சுவை கிடைத்து விட்டது. நம்மளுக்கு பௌதிக நோய் என்கின்ற மஞ்சள் காமாலை போனா எப்படி கரும்பு ஜூஸ் முதல்ல கசக்கும், பின்னர் கொஞ்சம் கொஞ்சமா இனிக்க ஆரம்பிக்கும். அது போல பாகவதம் நம்மளுக்கு இனிக்க ஆரம்பிச்சிடும். யாருக்கெல்லாம் பாகவதம் கேட்க பிடிக்கலையோ அவங்களுக்கு ஜடநோய் இன்னும் ஜாஸ்தியா இருக்கு. சோ உலகிலேயே பெரிய ஒரு அரிய மருந்து இதை தவிர வேற இல்ல. அப்போ அப்படி இருக்கிறவங்களும் கூட மறுபடியும் தொடர்ந்து பாகவதம் கேட்கணும். அவங்களோட உணர்வு தூய்மையாகி கொண்டே இருக்கும். காலப்போக்குல அவங்க மிகப்பெரிய பக்தர்கள் ஆயிடுவாங்க. வசுதேவ சத்துவ நிலைக்கு வந்துருவாங்க. அப்ப பகவானுடைய வைகுண்ட லோகத்திற்கு போக அவங்களுக்கு டிக்கெட் ரெடி. அவங்களுக்கு வந்து என்ன பல எக்ஸாம் கடந்து இப்ப வந்து ஃபைனல் எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டாங்க. சோ யாரெல்லாம் அங்க போறதுக்கு தகுதி உள்ளவர்கள் அப்படின்னா பகவானுடைய இந்த நாமத்துல, ரூபத்துல, பாகவதத்துல இனிப்பை, சுவையை அதிகரிக்க செல்றவங்களுக்கு, அதிகரித்து கொள்ளுபவர்களுக்கு மட்டுமே அங்க டிக்கெட் இருக்கு. அவங்களுக்கு மட்டுமே வைகுண்ட லோக கதவுகள் திறந்து கிடக்கு. மத்தவங்களுக்கெல்லாம் லாக் பண்ணிடுவாங்க. வைகுண்ட பக்கமே போக முடியாது. ஏன்னா பல லோகங்கள் கடந்து போறப்போ மரணத்தின் போது நம்மளுக்கு எதுவும் தெரியாது. அப்ப பகவானோட தூதர்கள் தான் நம்ம கூட்டிட்டு போவாங்க. அதுக்குரிய தகுதி நம்மளுக்கு இருக்கான்னு பரிசோதிக்கப்படும். நம்ம நிறைய தவறுகள் செய்தவர்களாக இருந்தா இங்கே விட்டுட்டு போயிடுவாங்க. அவனையே லாக்கி இல்ல, இன்னும் போய் மறுபடியும் ஒரு உடல் எடுத்து நல்லா அனுபவிச்சுட்டு மறுபடியும் திருந்தி வா அப்படின்னு திரும்ப திரும்ப போட்டுருவாங்க நம்மள. சோ ரொம்ப கவனமாக நாம் பாகவதத்தை நல்லா இனிமையுடன், ஏன்னா இனிமையுடன் அதை சுவைக்கணும். கஷ்டப்பட்டெல்லாம் சுவைக்க கூடாது. அடுத்தது பதம் 16. எத்தனை ஸ்ரேயசம் ஸ்ரேயசம் நாமவனம் காமதுகை திருமைஹ சர்வர்து ஸ்ரீபிர் விப்ராஜத் கைவல்யம் இவ மூர்த்திமத். ஹரே கிருஷ்ணா. படிக்கட்டுங்களா மாதாஜி? படிங்க மாதாஜி, நீங்களே தொடர்ந்து படிங்க.
மொழிபெயர்ப்பு. வைகுண்ட லோகத்தில் பல வனங்கள் இருக்கின்றன. அவை எல்லாம் மிகவும் புனிதமானவையாகும். அவ்வனங்களில் இருக்கும் மரங்கள் எல்லாம் நமது விருப்பங்களை நிறைவேற்றும் கற்பக விருட்சங்களாகும். எல்லா பருவங்களிலும் அவை மலர்களும் கனிகளும் பூத்துக் குலுங்கும். இதன் காரணம் வைகுண்ட லோகத்தில் உள்ள அனைத்தும் தனி உருவம் உடையன என்பதோடு ஆன்மீகமானவையும் கூட. பொருளுரை. வைகுண்ட லோகத்தில் உள்ள நிலம், மரங்கள், கனிகள், மலர்கள் மற்றும் பசுக்கள் என்று எல்லாமே தனிச்சிறப்பும் முற்றிலும் ஆன்மீகமயமானவையும் ஆகும். மரங்கள் எல்லாம் கற்பக விருட்சங்களாகும். பௌதீக உலகில் மரங்கள் பூப்பதும் காய்ப்பதும் இறைவனது சக்தியின் கட்டளைகளுக்கு ஏற்ப இருக்கும். ஆனால் வைகுண்ட லோகத்திலோ மரங்கள், நிலம், குடியிருப்புகள் மற்றும் விலங்குகள் என்று அனைத்தும் ஆன்மீகமானவையாகும். அங்கே மரத்திற்கும் விலங்கிற்கும் இடையிலோ அல்லது விலங்கிற்கும் மனிதனுக்கும் இடையிலோ எந்தவித வேறுபாடும் கிடையாது. இங்குள்ள மூர்த்திமத் என்னும் வார்த்தை எல்லாம் ஆன்மீக வடிவில் உள்ளன என்று குறிப்பிடுகிறது. மாயாவாதிகளின் கருத்தான உருவமற்றது என்பதை இச்சிலோகம் மறுதலிக்கிறது. வைகுண்ட லோகத்தில் எல்லாம் ஆன்மீகமாக இருந்த போதிலும் எல்லாவற்றிற்கும் ஒரு குறிப்பிட்ட வடிவமும் இருக்கிறது. மனிதனுக்கும் மரத்திற்கும் வடிவம் இருக்கிறது. இவ்வாறு எல்லாம் வடிவமுடையதாக இருந்த போதிலும் அனைத்தும் ஆன்மீகமானவையாதலினால் அவற்றிற்கிடையே எந்தவித வேறுபாடும் கிடையாது. ஓம் சத் சத். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. அப்போ வைகுண்ட லோகத்துல பல வனங்கள் இருக்கிறது. இப்போ நாம வந்து பிருந்தாவன் அப்படின்னு பார்த்துட்டோம்னா அங்கேயே வந்து நிறைய வனங்கள் இருக்கு. தாளவனம், மதுவனம், தமாலவனம், குசுமவனம், பில்வவனம், பத்ரவனம், கதிரவனம், லோகவனம், குமுதவனம், கோகுல மகாவனம், காண்டீரவனவனம், இந்த மாதிரி நிறைய வனங்கள் இருக்கு. நம்ம பிருந்தாவனம் போனா இதெல்லாம் நம்ம பார்க்க முடியும், கேள்விப்படலாம். எல்லாத்தையும் பார்க்கவும் முடியாது. ஏன்னா நைட் ஆனா அங்க அந்த வனங்களுக்குள்ள நாம இருக்கக்கூடாது. ஏன்னா பகவான் லீலையில் நடத்துகின்ற இடம். இப்படி ஒவ்வொரு கோபிகள், முக்கியமான கோபிகள், விஷாகா, லலிதா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கிளி ரூபம் எடுத்து எந்த வனத்துல பகவான் வந்து லீலை செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வருவாங்க. இதுக்கு மற்ற சகிகள் அவங்களும் உதவி செய்வாங்க. இப்படி பல வனங்கள் இருக்கின்றது. அதெல்லாமே புனிதமானவை. அங்க இருக்கிற மரங்கள் எல்லாமே கற்பக மரங்கள். நம்மளுடைய தேவை, யார் என்ன தேவை இருக்கோ அந்த கற்பக மரங்களுக்கு கீழே என்ன நினைச்சாலும் கிடைச்சிரும். அப்போ ஒரு மனிதன் வந்து எப்படிப்பட்டவன் அப்படின்னு பாருங்க. இந்த கற்பக மரத்து கீழே எப்பயோ அவன் வந்து காட்டுல சிக்கிட்டான். அவன் வந்து நினைச்சானா எனக்கு வந்து பெரிய ஒரு பங்களா வேணும் அப்படின்னு. உடனே ஒரு பங்களா கிடைச்சிருச்சு. எனக்கு வந்து அழகிய மனைவிகள் வேணும் 10 பேர் அப்படின்னு சொல்லி 10 மனைவிகள் கிடைச்சிட்டாங்க. அப்ப இவன் வந்து பக்கத்து வீட்டுக்காரனை பாக்குறான். அவன் வந்து இவன் போன இடத்துக்கே வந்துட்டு அவனும் வந்து இந்த கற்பக மரத்து கீழே நினைக்கிறான் அவனுக்கு ஒரு பெரிய வீடு அதே மாதிரி கிடைச்சிருச்சு. இவனுக்கு உடனே பொறாம. என்ன நினைக்கிறான், அவன் வந்து அவனுக்கு ஒண்ணும் இல்லாம போகணும் அப்படின்னுட்டு உடனே அவன் ஒண்ணும் இல்லாம போயிடுறான். அப்புறம் இவன் கற்பனை குதிரை, மனதை தான் அடக்க முடியாதே. மனது வந்து மிகவும் பலவீனமானது எல்லாருக்குமே. ஏன்னா பக்திங்கிற ஒண்ணு அந்த கடிவாளம் இல்லை அப்படின்னா மனம் எப்படி வேணா போகும். உடனே அவன் நினைக்கிறான், இங்க ஒரு புலி வந்து என்னை சாப்பிட்டா என்ன ஆகுறது. உடனே புலி வந்தது, அவனை சாப்பிட்டது, அவ்வளவுதான், ஆள்காலி. சோ கற்பக விருட்சம் கிடைச்சாலுமே ஒரு மனிதனோட அல்ப புத்தி என்னாகும், இந்த மாதிரிதான் நினைக்கும். அப்ப சிந்தாமணி கல் கிடைச்ச ஒரு மனிதன் அவன் என்ன பண்ணினானா, நான் தொட்டதெல்லாம் பொண்ணாகணும்னு நினைச்சான். மனைவியை தொட்டா பொண்ணாயிருச்சு, மகளை தொட்டா பொண்ணாயிருச்சு, வீட்டை தொட்டா பொண்ணாயிருச்சு. கடைசியில பார்த்தா அதை அனுபவிக்கிற பாக்கியம் அவனுக்கு கிடைக்கல. ஏன்னா எல்லாமே பொண்ணாயிட்டா எதை வச்சு அவன் அனுபவிக்க முடியும்? வெறும் தங்கத்தை பார்த்து என்ன பண்றது? மனைவி வேணும், மக்கள் வேணும். அப்ப தன் தவற்றை உணர்ந்து பகவான்கிட்ட திரும்பி இது வேண்டாம், எனக்கு ரொம்ப ஆபத்தானது. ஏன்னா ஒரு எல்லைக்கு மேல போனா எந்த விருப்பங்களும் இப்படித்தான் ஆயிடும். அப்போ எப்படி மனதை கட்டுப்படுத்துவதுங்கிறத முதல்ல கட்டுப்படுத்த தெரிஞ்சுட்டா அவன் வந்து ஆசைக்கு அவன் ஆளாக மாட்டான். ஏன்னா மனம் வந்து புத்தியோட கண்ட்ரோல்ல இருக்கணும். புத்தி மனத்தோட கண்ட்ரோல் இருந்ததுன்னா ரொம்ப ஆபத்து. இப்படி அங்க வந்து பல வனங்கள் இருக்கின்றது. அங்க மலர்கள் பூத்து குலுங்கும். அங்க வந்து கிளைமேட்டிக் கண்டிஷன் அப்படிங்கிறது மிகுந்த வெயிலும் கிடையாது, மிகுந்த மழையும் கிடையாது, மிகுந்த குளிரும் கிடையாது. அங்க வந்து சீதோஷணம் வந்து எப்பவுமே ரசிக்கக்கூடிய இனிமையாக மயில்கள் ஆடுகின்ற அந்த மழைக்காலத்துல ஒரு இனிமையான ஒரு மலைவாசத்தோட கூடிய மேகம் சூழ்ந்து
இருளும் இல்லாது எப்படி ஒரு நாம இங்க ரசிக்கிறோமோ அதை விட பல கோடி மடங்கு அதிகமான ஒரு இயற்கையான சூழ்நிலை அங்க எப்பவுமே பர்மனண்டா இருக்கும். பகவான் நினைச்சாருன்னா வெயில் வேணும்னா வரும், மழை வேணும்னா வரும், பனி வேணும்னா வரும். ஆனா அது நிரந்தரம் இல்லை. எப்பவுமே நிரந்தரமா அழகிய சூழல். அங்க குயில்கள் கூவும், மயில்கள் ஆடும், அங்க வைகுண்டவாசிகள் எல்லாரும் ஒன்றுக்கொன்று ஆனந்தமாக அவங்க நடக்கிறதே டான்ஸா இருக்கும், பேசுறது பாட்டா இருக்கும். அவங்களுடைய உடைகள் வந்து நவரத்னங்கள், பற்பல மணிகள், அபூர்வமான மணிகள் கொண்டு ஆடைகள் எல்லாம் பதிக்கப்பட்டிருக்கும். நகைகள் அணிஞ்சிருப்பாங்க, கிரீடம் அணிஞ்சிருப்பாங்க. அவங்களுக்கு எந்த தேவையுமே இருக்காது. ஆனா பகவானுக்கு சேவை செய்யறதே அவங்கள ஆழ்ந்த இன்பத்துல அதுலயே மூழ்கி இருப்பாங்க. அங்க வந்து விலங்குகள், மனிதர்கள் இந்த வந்து உருவை வைத்து அங்க வந்து பேதமே கிடையாது. ஏன்னா ஒரு மண்ணு கூட அங்க பகவானுக்கு சேவை செய்யுது, ஒரு கிளி கூட சேவை செய்யுது, ஒரு அனிமல் கூட சேவை செய்யுது. ஆனா உருவம், பக்தர்கள் வந்து வேறுபட்ட உருவத்துல எப்படி செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானை வேங்கடவானின் கோவில் வாசல் அடியாரும் வானவரும் அரமையரும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே அப்படின்னு அடியவர் பாடுறாரு இல்லைங்களா? அப்ப படியாய் கிடந்து அப்படின்னா அங்க படியாய் இருக்கிறவங்க கூட பகவானுக்கு சேவை செய்யறாங்க. சங்கு சக்கரம் சேவை செய்யுது. அனந்த சேசன் அவர் வந்து அவர் வந்து உட்கார்ந்தா அவரு நாகமாக, படுக்கையாக படுக்கையாக சேவை செய்யறார். உக்காந்தா அவர் வந்து ஒரு சேரா இருக்காரு, நடந்தாக்க ஒரு செப்பலா மாறிடுறாரு. இப்படி எப்படி ஆதிசேஷனே அப்படி இருக்காரு, அது போல பக்தர்கள் வந்து வெவ்வேறு வடிவுல பகவானுக்கு ஒரு பூவாக, அதுதான் சாந்த ரசம். சோ அங்க இருக்கிற எதுவுமே வந்து ஆன்மீகமற்றதல்ல. அங்க வந்து சேத்தனை அப்படின்ற எல்லாமே வந்து ஆன்மீகமானது, உயிர் ஓட்டம் கொண்டது. நாமெல்லாம் இங்க ஜடம் அப்படின்னு சொன்னா அதனால நிக்க முடியாது, பார்க்க முடியாது, நடக்க முடியாது, ஜட பொருள் அப்படின்னு சொல்லுவோம், உணர்வற்றது. ஆனா அங்க எல்லாமே உணர்வுள்ளது. இதுதான் வைகுண்ட லோகத்தின் சிறப்பு. ஹரே கிருஷ்ணா. இதோட முடிச்சுக்கலாம். உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள்?